எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு சமையல் வந்து பருப்பு சொல்லணுமா? பருப்பு, சின்ன வெங்காயம் 2, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, தக்காளி 2, சுண்டைக்காய். இது சுகருக்கு சர்க்கரைக்கு தேவையில்லை, உடம்புக்கு நல்லது. அதுக்காக இது இன்றைக்கி சமைக்கிறேன், சொல்லித்தரேன், தெரிஞ்சுக்கோங்கப்பா. எல்லாமே நறுக்கிட்டப்பா அம்மாச்சி. ஒரு பருப்பு போய் பற்ற வச்சு பருப்பு வேக போடணும். சுண்டைக்காய் அம்மியை கழுவி விட்டு நச்சு அலசி விட்டு பருப்போடு வேக போடணும். வேக போட்டு அப்புறம் தக்காளி அள்ளி போட்டு வேக போட்டு இதெல்லாம் தாளித்து இறக்கணும். அடுப்பு பற்ற வச்சு சுடுதண்ணி காய போட்டிருக்கப்பா பருப்பு வேக வைக்கிறதுக்கு. தண்ணி காஞ்சிடுச்சுப்பா, பருப்பு போட்டிருக்கப்பா. எல்லாம் எடுத்துக்கலாம். பச்சை மிளகா பருப்பில் போட்டு பருப்பு அரை வக்காடு வந்ததும் பச்சை மிளகாவும் வேகணும். தக்காளி அடுத்து போடுறேன். அடுத்து பூண்டு இதெல்லாம் போட்டாக்கா டேஸ்ட் கிடைக்கும். வாரேன். சுண்டைக்காய் அதை ஒன்றாவே போட்டு வேக்காடுக்கு விடணும். சுண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், பருப்பு எல்லாம் சேர்ந்து வெந்து வரணும். உப்பு அதில் போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் லைட்டாக அப்படி போடணும். இது பெருங்காயத்தூள். சீரகம் கொஞ்சம் கையில் தேய்ச்சி விட்டு அதில் போட்டு விட்டா நல்லாயிருக்கும். வந்துருச்சுப்பா கரண்டியால் இப்படி ஒரு நசுக்கி விட்டுக்கிட்டு தாளித்து இறக்கி இதெல்லாம் இருக்கணுமா தாளிக்கிறதுக்காக ஒரு சட்டியில் மாற்றி வச்சு இதில் எண்ணெய் ஊற்றணும். போட்டுக்கலாம். இந்த சோம்பு போட்டுக்கலாம். 2 சீரகம், வரமிளகா 2 போட்டுக்கலாம். வரமிளகா போட்டு கொஞ்சம் செவந்தாப்பில் வரையில் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டுக்கலாம்.
வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வெடிச்சிட்டு அதை எடுத்து ஊற்றி ஒரு கொதி வரவும் இறக்கி நம்ம கொண்ட வச்சிடணும். இப்போ சுண்டைக்காய் கடந்ததை அதில் எடுத்து ஊற்றி சுண்டைக்காய் கடையில் கிராமத்து சமையல் சமைச்சிருக்கப்பா. எல்லோரும் வாங்கப்பா, சாப்பிட்டு பார்க்கலாம், சாப்பிட்டு போகலாம், சாப்பிட்டு பார்க்கலாம், வாங்கப்பா. அம்மாச்சி சமையல் பிடிச்சால்